எங்க அத்தை வந்து ரெட் ஹில்ஸ்ல இருக்காங்க. அவங்க அடிக்கடி நான் பக்கத்துல இருக்க சிறுவாபுரி முருகன் போயிட்டு வந்தேன், சிறுவாபுரி முருகன் போயிட்டு வந்தேன் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அங்க போனா எனக்கு வீடே கிடைக்கலம்மா வாடகைக்கு. அங்க போய் 6 வாரம் போனோம்மா. 5வது வாரத்துலயே எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சு. நாங்க வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் முருகரை கேட்கறாங்களே. நானு அதை மனசுல ஒரு கிண்டலா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது வாடகைக்கு வீடு கிடைக்கணும்னா கூட சிறுவாபுரி முருகன் கிட்ட கேட்கறதா அப்படின்னு எல்லாம் இருந்தேன். நான் இதை வந்து டான்ஸ் மாஸ்டர் சாந்தின்னு அவங்க வந்து, அம்மா எனக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுமா, குழந்தைங்கள வச்சுட்டு நான் என் ஷிஃப்ட் பண்ணின்னு இருக்கிறதா இருக்கு, நான் இருக்கிற வீட்டை விலைக்கு கேட்குறேன், அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, கொஞ்சம் மக்கார் பண்றாரு, அது கிடைச்சிச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கணும். நான் உடனே ஒரு அப்ளிகேஷன், சிறுவாபுரி முருகனை போய் பார்த்தா வீடு கிடைக்குமா? நான் சொல்றேன் வீடு கிடைக்குமா, எங்க அத்தை அப்படி சொல்லுது, நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அது எங்கம்மா இருக்கு, ஏதோ ரெட் ஹில்ஸ் தாண்டின்னு சொல்றாங்க, நீ அதுக்கப்புறம் விசாரிச்சு போய்க்கோ அப்படின்னு. அவங்க போக ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த ரோஜா முடியறதுக்கு முன்னாடி இதை சொல்றேன். அவங்க போக ஆரம்பிச்சு அவங்க 3வது வாரத்திலேயே அந்த வீட்டு ஓனர், இது வந்து நடந்தது, அது சாட்சிக்கு டான்ஸ் மாஸ்டர் சாந்தியே இருக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனர், அம்மா நான் விற்கிறேன், நீயே வாங்கிக்க, என்ன லோனோ அது போட்டுட்டு லோன் கிடைச்சோன்னு எனக்கு சொல்லுமா, ஏதோ இருக்கிற காசை அட்வான்ஸா கொடுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது. அம்மா நீங்க சொன்ன மாதிரி இது என்னடா இது, அம்மா நம்ம எங்க அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி அது வீடும் வாங்கி அந்த வீட்டை ரெனிவேட் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடுச்சு.